நான் ஒரு 4 நிமிஷத்துக்கு சொல்லலான்னு தான் வந்தேன். பஞ்சகவியா விவசாயத்துக்கு வந்து ஐயா இருந்தாங்க. அவருக்கு நல்லா தெரியும், விவசாயிகளுக்குலாம் தெரியும். மருத்துவத்துக்கும் உதவுன்றது முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னு கேட்டால் ஐயா சொன்னார், நடராஜன் மருத்துவர் சொன்னார். அவர் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர். ஆக்சுவலாக அவர் வந்து பஞ்சகவியாவை இது பண்ணி அவர் மருத்துவத்துக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்குற அளவுக்கு அதை ரெடி பண்ணி அமிர்த சஞ்சீவின்னு சொல்லிட்டு இதே பஞ்சகவி கொடுக்குறாரு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, தோல்வியாதி இருக்கவங்களுக்குலாம் இந்த பஞ்சகவி அந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு விஷயம் சொல்கிறேன். இவர் வந்து மாட்டை காப்பாற்றணும். ஜெயஸ்ரீ முரளிதரன் இருந்தப்ப, கலெக்டருக்கு ஜெயஸ்ரீ முரளிதரன் இருந்தப்ப கிட்டத்தட்ட ஒரு நம்ம திருச்சி மாவட்டத்தில் ஒரு 10-20 கோடி மாட்டை பொருளாதாரத்தை மாட்டை காப்பாற்றணும்னு சொன்னாங்க. அந்த சாந்தாத்தில் இருந்தப்ப உருண்டை மசாலா உருண்டை கொடுத்து காணநோய் உருண்டை கொண்டு சொன்னது நாங்கள் பண்ணலான்னு தான் இருந்தோம். எங்களுக்கு ஆள் கிடைக்கிறனால பண்ணல. இவர் வந்து ஒரு மகான், கிட்டத்தட்ட ஒரு மறுபிறவி தான், பெருமைக்காக சொல்ல மறுபிறவி தான். இவர் நல்லா பண்ணினார். அதனால இங்கே அழைக்காம இப்போ பத்திரிக்கைலாம் பேர் கூட வந்தார். இவர் நம்ம பயன்படுத்திக்கணும். மண்ணுக்கு, மக்களுக்கு, மாட்டுக்கு வந்து நிறைய செஞ்சு வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு பக்கம் இதுக்கு விவசாயத்துக்கு உதவுது, ஒரு பக்கம் வந்து மனிதருக்கு இதை வந்து குடிக்கிறதுக்காக உணவாக தர்றாரு. அவர் நடராஜனையை வந்து தர்றாரு. நாங்களே கேன்சர் பேஷண்ட்லாம் அனுப்பிச்சி வைக்கிறோம். அனுப்பிச்சி வச்சு அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. கேன்சர்லாம் சரியாகுது. அதுக்கு மெயின் வந்து இந்த பஞ்சகவியா தான். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் வந்து இன்னொன்று கேட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த இப்போ கோசாலை இருக்குங்கிறப்ப இவங்களே கூட அதை செய்யலாம். இப்போ நிறைய இடத்துல பஞ்சகவியா விளக்கு விற்கிறாங்க, பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல பஞ்சகவியா விளக்கு விற்கிறாங்க. நான் 2 இடத்துல வாங்கி பார்த்தா அது ஒரிஜினல் பஞ்சகவியா இல்லை. அப்புறம் நான் காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு இடத்துல வாங்கியிருக்கேன். அது நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் அதுவும் வந்து வீட்டில் நாட்டு மாடு ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும் நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிற வீட்டுகளில் கூட செஞ்சுக்கலாம். அதை ஏதோ ஒரு மாடு இருக்குன்னா ஒரு நாளைக்கு எடுத்து வந்தீங்கன்னா கூட இது மாதிரி கலந்து வச்சு அதை வந்து கெட்டியாக வச்சு பஞ்சகவியா செஞ்சுக்கலாம். இல்லை சும்மா உருண்டை உருட்டி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் பொங்கலியமும் சாம்பிராணியும், நல்ல சாம்பிராணி போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டு சாம்பிராணி வந்து உபயோகப்படுத்தி நல்லா அருமையான வாசனை இருக்கும். 1. 2வது வந்து வீட்டுக்குள்ளார வந்து இது எரிஞ்சதுனாவே இந்த நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரலும் அந்த கிருமியெல்லாம் போயிடுது. கிருமியெல்லாம் வீட்டுக்குள்ளார இருக்கிறதுக்கு போயிடுது. நாங்கள் டெஸ்ட் பண்ணியே பார்த்துட்டோம். வீட்டில் எந்த கிருமி இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் இதை செஞ்சு காமிக்கிறாரு. இவர் தண்ணியாக செஞ்சு காமிக்கிறாரு. அதை வந்து தண்ணி ஊற்றலைன்னா நீங்கள் வந்து கெட்டியாக பண்ணிக்கலாம், நம்மளே பண்ணிக்கலாம். அதனால் பஞ்சகவியோட செயல்பாடுங்கிறது ஒரு மகத்துவமாக தெரியும். இந்த மகத்துவத்தோட இது எல்லாமே வந்து மாட்டுலேருந்து கிடைக்கிறது தான். பால், தயிர், நெய் 5மே வந்து பசுமாட்டில் தான் கிடைக்கிற விஷயம் தான் எல்லாமே. அதாவது இதை உபயோகப்படுத்தி நீங்கள் பண்ணுறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்கு நல்லது, விவசாயத்துக்கு நல்லது. சொல்ல மாட்டேன், சின்ன விற்கிது, நிறைய இடத்துல விற்கிறாங்க, விளக்குன்னு விற்கிறாங்க. அது மாதிரி ரொம்ப நல்லது. நான் வந்து அனுபவத்தினால சொல்கிறேன். நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப அருமையானது. விவசாயத்துக்கு மிக அருமையான அவருக்கு தெரியும். எல்லாத்துக்குமே தெரியும் விவசாயத்துக்கு நல்லா அருமையான பஞ்சகவியா வந்து நம்ம படிச்சிருக்கோம். எல்லாமே நிறைய வந்துகிட்டே இருக்குது. பஞ்சகவியா தான் மெயினாக வந்துட்டு. அதனால் இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க. செஞ்சு பார்த்து பயனடைங்கன்னு சொல்லி